இந்த காணொளியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, வருகின்ற தமிழ்நாடு தேர்தல் 2026 மே மாதம் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வருது. 2026க்கான தேர்தல் தேதி தலைமை தேர்தல் அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களிலோ அல்லது மாதத்திலோ அனௌன்ஸ்மெண்ட்டு வரும். அதில் பார்த்திங்கன்னா, இவ்வளவு நாளாக தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் இருக்குது. ஏதாச்சும் ஒரு இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய கட்சிகள் அனைத்தும் தமிழ்நாடு இஸ்லாமிய கட்சிகளின் கூட்டமைப்பு என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு காண்றாங்க. ஆனால் இந்த தேர்தல்னு வரும்போது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கின்ற இஸ்லாமிய கட்சிகள் அனைத்தும் ஒரே கூட்டணியில் சேர்ந்து, மாநில கட்சியாக இருக்கட்டும் இல்லை தேசிய கட்சியாக இருக்கட்டும், அதோட கூட்டணி வச்சு, உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த தொகுதியில் தமிழ்நாடு முஸ்லீம் கட்சிகளின் கூட்டணின்னு ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி, அந்த கூட்டமைப்புக்கு அரசியல் முடிவெடுக்கிறதுக்கு அதற்குண்டான தலைவர்கள், அதற்கு உண்டான தேர்தல் பிரிவு, அதே மாதிரி கூட்டணி முடிவெடுக்கிறதுக்கான உறுப்பினர்கள், அந்த மாதிரி ஒரு இதை ஃபார்ம் பண்ணி தேர்தல் கூட்டணியில் மாநில கட்சியோடு சேர்ந்து இந்த தமிழ்நாடு தேர்தல் 2026 இஸ்லாமிய கட்சிகள் ஒரு முன்னெடுப்பு செய்தால், இஸ்லாமியர்களுக்கான எம்எல்ஏ உறுப்பினர்கள் அதிகமான உறுப்பினர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தை பதவியில் இருப்பாங்கங்கிறது பெரும்பான்மையான முஸ்லிம்களுடைய விருப்பமாக இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற கட்சிகள் ஏன் இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, மாநில கட்சிகள் இருக்குது, பெரிய கட்சிகள், அந்த கட்சியோட ஒரு கூட்டணி உறவை ஏற்படுத்தி இந்த மாதிரி ஒரு போட்டியிட மாட்டேங்குதுங்கிறது தெரிய மாட்டேங்குது. இதில் என்னென்னா, நம்ம ஸ்கூல் புக்கில் போட்டிருக்கோம். சிறு வயதில் நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய மாடு கூட்டம் ஒரு சேர்ந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அடுத்த பக்கத்தில் மாடு தனித்தனியாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த பகுதியில் இருக்கிற ஒரு சிங்கமானது தனித்தனியாக இருக்கிற மாட்டை ஈஸியாக வேட்டையாடும். இது கூட்டமாக இருக்கிற மாட்டை வேட்டையாட முடியாது. அந்த மாடுகள்லாம் சேர்ந்து அந்த சிங்கத்தை துரத்துகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ நம்ம ஸ்கூல் பாடப்புத்தகத்தை படிக்கிறதுக்கு நம்மெல்லாம் படிச்சிருப்போம். அது நினைவில் வரும்.
அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற மாநில கட்சியாக இருக்கட்டும், தேசிய கட்சியாக இருக்கட்டும், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நிறைய பெரிய இஸ்லாமிய கட்சியும் இருக்குது, சிறு சிறு கட்சிகளும் இருக்குது. அதாவது சொல்லப்போனால் லெட்டர்பேர்டு கட்சின்னு சொல்கிறோம். இப்போ புதுசாக வாட்ஸ்அப் குரூப் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சிறு சிறு கட்சிகள் நிறைய கட்சிகள் இருக்குது. குறைஞ்சது 25-30 கட்சிகள் இஸ்லாமிய கட்சிகள் இருக்குது. அந்த கட்சிகள்லாம் ஒரு தமிழ்நாடு இஸ்லாமிய கட்சிகளின் கூட்டமைப்புன்னு ஒரு அமைப்பு உருவாக்கி இந்த தேர்தலில் முன்னெடுத்தால் முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவம் சட்டசபையில் அதிகமாக இருக்கும் என்பது நம்மளுடைய இஸ்லாமிய மக்களுடைய பெரும்பாலானுடைய கருத்தாக இருக்குது. சரி, இப்போ இஸ்லாமியர்களுடைய தமிழ்நாட்டில் மொத்த மக்கள் தொகையில் இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை பார்த்திங்கன்னா 2011 சென்சஸ் பிரகாரம், அதாவது முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை தோராயமாக 42,29,472 இருக்குது. இதனுடைய பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற டோட்டல் மக்கள் தொகையில் முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை மட்டும் 5.86% இருக்குது. அதே மாதிரி ஒரு அனுமானத்தின்படி 2026 முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை தோராயமாக எவ்வளோ இருக்குன்னு போட்டிருக்காங்கன்னா 4,90,000,000 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது டோட்டல் தவறாக குறிப்பிடுறேன். மொத்தம் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 5.86%ன்னு போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தோராயமாக சுமார் 5.8%லேருந்து 6% வரை டோட்டல் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தொகையில் முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை இருக்குதுன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. டோட்டலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்தியாவில் இருக்கிற மொத்த மக்கள் தொகையில் முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை 2023 to 26 தோராயமாக பார்த்திங்கன்னா முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை 19.7, அதாவது டு 20 கோடி வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. சதவீதத்தில் பார்த்திங்கன்னா 2011 மக்கள் தொகையின்படி 14.2% இந்தியாவில் முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை இருக்குது. அதே மாதிரி 2023 மக்கள் தொகையுடைய கணக்கெடுப்பு தோராயமாக எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க. 14.2லேருந்து 14.3% இருக்குது. தற்போதைய மக்கள் தொகை 25, அதாவது 2025 to 2026 தோராயமாக 14.8லேருந்து 15.3% இருக்குன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 5.5%லேருந்து 6% இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற டோட்டல் மக்கள் தொகையில் முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை. அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தோராயமாக 14.2%லேருந்து 14.3% வரைக்கும்
இருக்கும். ஆனால் 2026 தோராயமாக நம்மளுடைய மக்கள் தொகை பார்த்திங்கன்னா 14.5% இருக்கும். அதனால் இந்த நம்மளுடைய விகிதாச்சார பிரகாரம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டோட்டல் சட்டமன்ற தொகுதியில் உதாரணத்துக்கு 234 தொகுதி இருக்குதுன்னு வச்சிங்களேன். அதில் 100%ல் 1/5 5 ஷேராக போட்டோம்னா நம்ம வந்து 2 ஷேரு 40% சீட்டை வந்து மாநில கட்சிகள்கிட்டையோ மத்திய தேசிய கட்சியாக இருக்கட்டும், மாநில கட்சியாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட ஒரு தொகுதி உடன்பாடு, கூட்டணி உடன்பாடு வச்சு டோட்டல் தமிழ்நாடுடைய சட்டமன்ற தொகுதியில் 40% தமிழ்நாடு இஸ்லாமிய கட்சிகளின் கூட்டணிக்கு நம்ம வாங்கினோம்னா அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான அதிகப்படியாக ஓட்டு வாங்குகிற பெரிய கட்சிகளுக்கு அதிகமான அதாவது எம்எல்ஏ சீட்டும், சிறு சிறு கட்சிகள் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் ஒவ்வொரு சீட்டு 2 சீட்டுன்னு கொடுத்து நம்ம இந்த தமிழ்நாடு தேர்தல் 2026 நம்மளுடைய இஸ்லாமிய கட்சிகளின் கூட்டமைப்பு போட்டியிட்டால் கண்டிப்பாக நமக்கு ஒரு 35லேருந்து ஒரு 40 சீட்டு வரைக்கும் இஸ்லாமிய கட்சிகளுடைய எம்எல்ஏக்கள் வந்து சட்டசபைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா நம்மளுடைய மக்களே ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம்மளுடைய பிரதிநிதி யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு முஸ்லீம்கள் மட்டுமல்லாமல் நம்மளுடைய கூட்டணியில் சில தலித் அமைப்புகள், சில ஜாதி கட்சிகளும் கூட நமக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்தந்த தொகுதியில் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போட்டாங்கன்னா மாநில கட்சிகளோட நம்ம போட்டி போடும்போது நம்மளுடைய கூட்டணியில் உள்ள எம்எல்ஏ வந்து, அதாவது கூட்டமைப்பில் உள்ள வேட்பாளர் வந்து அதிகமாக ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போக முடியும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. இதை தான் நம்மளுடைய இங்கே இருக்கின்ற மாநில பெரிய கட்சி என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைப்பை ஏற்படுத்தி முஸ்லீம்கள் வந்து முன்னெடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அதிகப்படியான, அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணுங்கிறதுனால தான் இங்கே இருக்கிற அரசியல் கட்சியோட தலைவர்களோட ஒரு மறைமுகமான ஒரு உடன்பாடை ஏற்படுத்தி தனித்தனியாக பிரித்து நம்மளை பிரித்தாளும் சூழ்ச்சி, பிரிட்டிஷ் பீரியடில் இந்தியாவில் எப்படி பிரித்தாளும் சூழ்ச்சி நடைபெற்றதோ அதே போல் ஒவ்வொரு தேர்தல் வரும்போதெல்லாம் நம்மளுடைய இஸ்லாமிய கட்சிகளை இந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தாத வகையில் தனித்தனியாக நின்று அவங்களுக்கு போட்டி போட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை இங்கே ஏற்படுத்திக்கிட்டு இவ்வளவு காலமாக வந்துக்கிட்டுருக்குறாங்க. நம்ம பல தேர்தலையும் பார்த்துருக்குறோம். அது சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மக்களை வந்து இந்த மாதிரி பிரித்து அந்த ஓட்டை பிரித்து அவங்க வந்து நம்மளை இன்னமும் 1 சீட்டு 2 சீட்டை கொடுத்து நம்மளை இன்னமும் நம்ம வந்து அவங்கள எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அரசியல்லையும் சரி, ஆட்சியிலையும் சரி, அதிகாரத்துலேயும் சரி, எல்லாமே நம்ம வந்து அவங்கள எதிர்பார்க்குற சூழ்நிலையில் இங்கே உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால்
இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒற்றுமையாக இருந்து நீங்கள் உங்களுடைய இதை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. நம்ம எதுக்கு எடுத்தாலும் நம்ம குரானை பற்றி பேசுகிறோம், ஹதீஸை பற்றி பேசுகிறோம், இஸ்லாத்தில் இந்த மாதிரி ஒரு கோட்பாடு இருக்குன்னு தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம எதையுமே இஸ்லாமிய மக்களாகிய நாம் எதையுமே ஒரு ஒற்றுமையாக ஒரு ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு முடிவை நம்ம சமுதாய மக்கள் சேர்ந்து எடுத்தால் முஸ்லீம் சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்து இருக்கின்ற தலித் மக்கள், சிறு சிறு ஜாதியை சார்ந்த மக்களுக்கும் சரி, கீழ்த்தர நிலையில் இருக்கின்ற ஏழ்மை நிலையில் இருக்கின்ற அந்த மக்களுக்கும் நம்மளுடைய இஸ்லாமிய கூட்டணி அதிகமான நன்மைகளை செய்வதற்கு மிகவும் வசதியாக இருக்கும். அதுக்கு இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் ஏன் அந்த மாதிரி ஒரு கூட்டணியை ஏற்பாடு பண்ணி அரசியலில் வரக்கூடிய தேர்தலை எதிர்கொண்டாங்கன்னா, நம்மளுடைய இஸ்லாமிய மக்களுக்கும் அதிகமான நன்மைகளை பெற முடியும். குறிப்பாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நம்மளுடைய பங்கு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது முஸ்லீம் சமுதாய மக்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கின்ற இதர மக்களுக்கும் அது அதிகமான நன்மையை தரும் என்பதை இந்த காணொளியின் வாயிலாக தெரிவித்து கொள்கின்றேன். மேலும் இது பெரும்பாலான முஸ்லீம்களுடைய விருப்பமாகவும் இருக்குது. அதனால் தயவு செய்து முஸ்லீம் கட்சிகளின் தலைவர்கள் இதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு இந்த வரக்கூடிய 2026 தமிழ்நாடு தேர்தலில் ஒரு கூட்டணியை ஏற்பாடு பண்ணி, அதே மாதிரி மாநில கட்சிகளாகட்டும் தேசிய கட்சிகளோட கூட்டணியை வச்சு அதிகமான சீட்டு, அதாவது 100%னா அதில் 40% சீட்டு நம்மளுடைய கூட்டணிக்கு ஒதுக்கி அந்த 40% சீட்டை இருக்கின்ற நம்மளுடைய கூட்டமைப்பில் இருக்கின்ற சிறு கட்சிகளுக்கு, பெரிய கட்சிகளுக்கு அதிகப்படியான சீட்டை ஒதுக்கணும். சிறு கட்சிகளுக்கு ஒரு 2 சீட்டு 3 சீட்டுன்னு ஒதுக்கி அவங்களுக்கும் ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அவங்களுடைய கட்சி சார்பாகவும் உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் எம்எல்ஏவாக வருவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுன்னு இந்த காணொளியின் வாயிலாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தயவு செய்து முஸ்லீம் கட்சிகளை வழி நடத்தி கொண்டிருக்கின்ற அரசியல் தலைவர்கள் இதற்கு ஒரு கூட்டணி ஏற்பாடு செய்து, இது போன்ற ஒரு வகையில் நாம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னெடுத்தோம் என்றால் நம்மளுடைய சமுதாய மக்களுக்கு அதிகமான நன்மைகள் போய் சேரும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மையான முஸ்லிம்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. ஏன் என்று தெரியவில்லை, ஆச்சரியமாக இருக்கின்றது. இங்கே இருக்கின்ற இஸ்லாமிய கட்சிகளின் தலைவர்கள் முன்னெடுப்பு எடுக்க மாட்டேன் என்று பொறுமையாக இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. மேலும் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற 2026 தேர்தலில் இந்த மாதிரி ஒரு முஸ்லீம்கள் இஸ்லாமிய கட்சிகளின் கூட்டமைப்பு ஒரு கூட்டணியை உருவாக்கி அதில் வெற்றி ஏற்படுத்தினால் எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும்
தமிழ்நாடு தான் ஒரு உதாரணமான மாநிலமாக இந்தியாவிலேயே இருந்துக்கிட்டு இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், அப்புறம் சிஏவாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், அப்புறம் வேறு எந்த ஒரு இந்தி மொழி பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனைக்குமே இந்திய அளவில் தமிழ்நாடு ஒரு முன்னுதாரணமான மாநிலமாக சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த இஸ்லாமிய கட்சிகளின் கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி தமிழகத்தில் இஸ்லாமிய கட்சிகள் அதிகமான ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பினால், இதே போன்று மற்ற மாநிலங்களிலும் இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்கே முஸ்லீம்களுடைய பிரதிநிதிகள் சட்டமன்றத்திற்கு செல்வதற்கு ஒரு வழி ஏற்படும். அதனால் இந்த கூட்டணியானது தமிழகத்தில் மட்டும் அமையாமல் இந்திய இஸ்லாமிய கட்சிகளின் கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு தேசிய அளவில் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி மாநில அளவில் கூட்டணியை தலைமையிடமாக வைத்து அந்தந்த மாநிலத்தில் ஏற்படக்கூடிய வரக்கூடிய தேர்தலில் இந்த கூட்டணி களம் கண்டால் அதிகப்படியான முஸ்லிம்களுடைய உறுப்பினர்கள் அந்தந்த மாநிலத்தில் உள்ள சட்டமன்றத்துக்கு செல்ல முடியும். மேலும் பாராளுமன்ற தேர்தலிலும் முஸ்லிம்களுடைய பிரதிநிதி அதிகமான உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கும் மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் செல்ல முடியும் என்பது இது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்லாமல் இதர மக்களுக்கும், தமிழ்நாட்டில் இருந்தால் தேசிய அளவில் இருக்கிற கட்சியாக இருந்தால் இந்திய அளவில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் நன்மையாக அமையும் என்பதை இந்த காணொளியில் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆதலால் இஸ்லாமிய கட்சிகளின் தலைவர்கள் இதற்கு முன்னெடுப்பார்கள் என்று நம்புவோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அது நடக்கும். அதனால் முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை இந்தியாவில் ஏற்படுமானால், குறிப்பாக தமிழ்நாடு உதாரணமாக அது ஏற்படுத்துமானால், இது உலக அளவில் பேசப்படும். முஸ்லிம்களுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய, குறிப்பாக நாம் ஆரம்பிக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலைமை மேம்படும். எதிர்பார்க்கின்ற தேவைகள் முஸ்லிம்களுக்கு வந்து சேரும் என்பதை இதன் மூலம் உங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இஸ்லாமிய கட்சிகளுடைய தலைவர்கள் இதற்கு முன்னெடுக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் நம்மளுடைய இஸ்லாமிய ஆட்சி முறையில் கோட்பாடு என்பது சமத்துவம், சகோதரத்துவம், சம உரிமை. இந்த 3 கோட்பாடும் தான் இஸ்லாமியர்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது கடைபிடித்து வந்த ஒரு கோட்பாடு. இந்த கோட்பாடை இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய கட்சிகள் கூட்டணி வச்சு சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு அதிகமான உறுப்பினர்கள் செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பொழுது மாற்று மத சகோதரர்களும் இந்த கூட்டணியில் ஆதரவு தெரிவித்து அவங்களுக்கும் அவங்களுடைய அமைப்பு சார்ந்த கட்சி சார்ந்த உறுப்பினர்களுக்கும் சீட்டு கொடுத்து, இந்த கூட்டணியில் ஆதரவு தெரிவிக்கின்ற கட்சிகளுக்கும் சீட்டு கொடுத்து நம்ம தேர்தலில் முன்னெடுக்கும் பொழுது
அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் நம்ம கூட்டணியோட, இஸ்லாமிய கூட்டணியோட போட்டியாளர்கள் அதிகமான வாக்கை வாங்க முடியும் என்பது மிகவும் தெளிவாக தெரிகின்றது. அதனால் இஸ்லாமிய கட்சிகளின் தலைவர்கள் இதற்கு வழிவகை செய்ய வேண்டும். ஏன்னா இப்போ இருக்கிற இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்களுடைய நிலை எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு, அதாவது எப்படின்னா, இன்றைக்கி நம்ம 2026 இந்த ஏற்பாடை முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருந்து, நம்ம எல்லாத்துக்குமே இஸ்லாம் என்ன சொல்லுது, ஒற்றுமையாக இருக்க சொல்லுது. ஆனால் இந்த அரசியல் சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் நம்மளுடைய இஸ்லாமிய கட்சிகள், மாநில அளவில் உள்ள கட்சிகளாக இருக்கட்டும், தேசிய அளவில் இருக்கிற இஸ்லாமிய கட்சிகளாகட்டும், அனைத்து கட்சிகளும் ஒரு கூட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்து இந்த மாதிரி தொகுதி பங்கீடை வாங்கி பிரதிநிதித்துவத்தில் அதிகமான பிரதிநிதிகள் சட்டமன்றத்திற்கு, பாராளுமன்றத்திற்கு போகும் பொழுது நம்மளுடைய இஸ்லாமியர்களுக்கான தேவைகளும் இஸ்லாமியர்களுக்கு வரக்கூடிய நலத்திட்டங்களும் அதிகமாக இந்த தேசிய கட்சிகளாக இருக்கட்டும், மாநில கட்சிகளாக இருக்கட்டும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நமக்கான ஒரு பிரதிநிதித்துவம் இந்த நாட்டில் மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஆதலால் நாம் இது போன்ற ஒரு வழிமுறைகளை தற்போது ஏற்படுத்தினால், இது ஒரு அஜெண்டாண்ட ஒரு பாலிசியை உருவாக்கி நம்ம ஒற்றுமையாக இருந்து இந்த மாதிரி தேர்தலை சந்தித்தோம்னா, மற்ற கட்சிகள் இஸ்லாமிய கட்சிகளுடைய கூட்டணியில் சேர்ந்தால் நாம் முதலமைச்சராக முடியும், பிரதமராக முடியும் என்ற ஒரு நிலை உருவாகும். நமக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுப்பார்கள். நம்மளுடைய இஸ்லாமியர்களுடைய நிலைமை மாநில அளவில், தமிழ்நாட்டில் மட்டும் அல்லாமல், மாநில அளவில் மட்டும் அல்லாமல் இந்திய அளவிலும் மேன்மைப்படும். நமக்கு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு மழை வெள்ளம் அதிகமாக மக்கள் பாதித்தாலும் சரி, புயல் அடித்து பாதித்தாலும் சரி, இயற்கை சீற்றத்தினால் ஒரு பகுதியில் பாதிப்பு வந்தாலும் சரி, அதற்கு ஃபஸ்ட்டு மக்களுக்கு போய் உதவி செய்கிறது மெயினாக பார்த்திங்கன்னா, பரவலாக எல்லா இடத்துலையும் கடந்த காலத்தில் இஸ்லாமிய அமைப்புகள் தான், இஸ்லாமிய கட்சிகள் தான் மக்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. குறிப்பாக கொரோனா காலத்தில், இதுக்கு முன்னாடி நடந்த புயலால் ஏற்பட்ட பாதிப்பில் இஸ்லாமிய கட்சிகள் தான் போய் மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செஞ்சதை நம்ம டிவியில் பார்த்துருக்குறோம். நிறையா சோசியல் மீடியாலெலாம் வந்திருக்குது. உலக அளவில் பிரபலமாகிருக்கிறோம். அதனால் இங்கே இருக்கின்ற மாற்று சகோதரர்கள் கூட இஸ்லாமியர்களுடைய ஹெல்பிங் டெண்டன்சி, உதவிக்கரம் எப்படியெல்லாம் செய்கிறாங்கங்கிறது அனைத்து மக்களுக்கும் நன்றாக தெளிவாக தெரியும். ஆதலால் இது போன்ற ஒரு கூட்டணி, இஸ்லாமிய கூட்டணி உருவானால் மாற்று மத சகோதரர்களும் நமக்கு உதவியாக இருப்பாங்க. அவங்களுடைய ஓட்டு நமக்கு கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால், வரக்கூடிய காலங்களில் அடுத்த தலைமுறையாச்சும் இந்த நாட்டில் அதிகப்படியான அமைச்சர்கள், அதாவது வாரியம், அப்புறம் டிபார்ட்மெண்ட் வைஸு
ஒவ்வொரு மினிஸ்டரில் நமக்கு அதிகமான பிரதிநிதித்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்பு, துணை முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்பு, ஏன் பிரதமராகக்கூடிய வாய்ப்பு, துணை பிரதமராகக்கூடிய வாய்ப்பு, இது போன்ற ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கிறதுக்கு நமக்கு அதிகப்படியான வாய்ப்புகளை அந்தந்த மாநில கட்சிகள் கொடுக்க முன் வருவாங்க. அதே மாதிரி தேசிய கட்சிகளும் கொடுக்க முன் வருவாங்க. இங்கே ஒரு விஷயம் நல்லா விளங்கிக்கணும். இப்போ தேர்தல் களம் எப்படி இருக்குன்னா, எந்த கட்சி, எந்த ஜாதி கட்சியாக இருக்கட்டும், எந்த அரசியல் கட்சியாகட்டும், யார் அதிகமான ஓட்டு பர்சன்டேஜில் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு மாநில கட்சியாக இருக்கட்டும், தேசிய கட்சியாக இருக்கட்டும், கூட்டணி வைக்கும்போது அதிகமான சீட்டை ஒதுக்குறாங்க. அதே மாதிரி அவங்க சீட்டை ஒதுக்குனது இல்லாமல் அந்த தொகுதியில் செலவு பண்ணுறதுக்கு தேர்தல் நிதியாக ஒரு பகுதியையும் ஒதுக்கி கொடுக்குறாங்க. அப்போ எந்த கட்சி அதிகமான ஓட்டு வாங்குதோ அவங்களுக்கு வாலண்டியராக அவங்க அதிகமான தொகுதியை கொடுக்குறாங்க, செலவு பண்ணுறதுக்கு நிதியும் கொடுக்குறாங்க. அவங்க போட்டியிடுறதுக்கு எல்லா வசதி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. மினிஸ்டர் சீட்டு கொடுக்குறாங்க, துணை முதலமைச்சர் பதவி. ஏன் ஒரு சில கர்நாடகா போன்ற மாநிலத்தில் 2.5 வருஷம் ஒரு கட்சி முதலமைச்சராக இருக்குது, அடுத்த 2.5 வருஷம் இன்னொரு கட்சி முதலமைச்சராக இருக்குது. அதே மாதிரி மாநிலங்களில் பிரதிநிதித்துவம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக்கிறாங்க. மக்களவையிலையும் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கறதுக்கு முன்னேற்பாடு பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் வாங்கக்கூடிய ஓட்டை வச்சு அவங்க நிர்ணயம் செய்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் விளங்கிக்கணும். மாநில கட்சி ஆகட்டும், மத்திய கட்சி ஆகட்டும், அரசியல் தலைவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், ஃபஸ்ட்டு கொள்கை. 2வது கொள்கை, நம்மளுடைய கட்சி தொடர்ந்து முன்னிலையிலே இருக்கணும். அந்த மாநிலமாகட்டும், அந்த இந்திய அளவில் தேசிய அளவுலையாக இருக்கட்டும், அந்த ஒரு கொள்கையில் இருக்கிறாங்க. 3வதாக தான் அவங்க மக்களுக்கு, நாட்டுக்கு நன்மையான செயல் திட்டங்களை கொண்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் தான் அரசியல் கட்சியும் இருக்குது, அரசியல் தலைவர்களும் இருக்கிறாங்க. அதனால் நம்மளுடைய சமுதாய மக்கள் இந்த மாதிரி ஒற்றுமையாக ஒரே கூட்டணியில் இருந்து மொத்தமாக சீட்டை வாங்கி நம்மைக்குள்ள இருக்கிற கட்சிகளுக்கு தகுந்த மாதிரி சீட்டை பிரித்து போட்டிக்கிட்டோம்னா அதிகமான சீட்டை வாங்கி நம்ம சட்டமன்றத்துக்கு, பார்லமெண்டத்துக்கு போக முடியும். அதே மாதிரி நமக்கும் பிரதிநிதித்துவம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆதலால் திரும்ப திரும்ப நம்மளுடைய மக்கள் இந்த மாதிரி ஒரு முன்னேற்பாடு செய்து மக்களுடைய நன்மையான காரியங்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களிடம் இருக்கின்ற மனக்கசப்பு, வெறுப்பு இவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு சமுதாய மக்களுக்கு நன்மை சேர்க்க வேண்டும். எதிர்கால சந்ததியினருக்கு நாம் ஏதாவது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஏற்பாடை செய்து வைத்து கொடுத்தா வரக்கூடிய தலைமுறையினர் நன்மை அடைவார்கள் என்று ஒரு எதிர்கால நோக்கோடு இந்த மாதிரி ஒரு செயல் திட்டத்தை முன்னெடுத்தால், ஒற்றுமையாக இருந்து ஒரு கூட்டணி ஏற்பாடு செய்தால் நன்மையாக, நமக்கு சமுதாயத்துக்கு நன்மையாக இருக்கும் என்று இந்த காணொளியில் தெரிவித்து கொள்ளப்படுகிறது. இது அதிகப்படியான முஸ்லிம்களுடைய விருப்பம் இதுவாக தான் இருக்கின்றது. அனைத்து இஸ்லாமிய கட்சிகளின் கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி
நமக்கு பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் அதிகமாக கிடைப்பதற்கும், ஆட்சி அதிகாரத்தில் முன்னெடுத்து பங்கெடுப்பதற்கு வழிவகையை செய்ய வேண்டும் என்று பெரும்பாலான நம்மளுடைய சமுதாய மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. வரக்கூடிய காலத்தில் இது போன்ற ஒரு முன்னேற்பாடை நம்மளுடைய இஸ்லாமிய கட்சிகளின் தலைவர்கள் ஏற்பாடு செய்வார்கள் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து இந்த காணொளியை ஆர்டிவி சேனலில் ஒளிபரப்பி மக்களுக்கு இந்த அரசியல் தலைவர்களாகட்டும் நம்மளுடைய சமுதாய மக்களுக்கு இது போன்ற கருத்துக்கள் பரவலாக்கப்பட்டு நல்ல ஒரு முடிவு ஏற்படும் என்று சொல்லி இந்த காணொளி இத்துடன் நிறைவு செய்கின்றோம். மேலும் இந்த ஆர்டிவி சேனலுக்கு உங்களுடைய பங்களிப்பை, உங்களுடைய சப்போர்ட் இருக்க வேண்டும், தொடர்ந்து இருக்க வேண்டும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை, ஆல் பட்டனை அழுத்தி உங்களுடைய பங்களிப்பை தாருங்கள், தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் என்று சொல்லி இதை நிறைவு செய்கின்றோம்.